கேட்டவர் சஃப்ல நிற்பாரு, பேசினவரை பார்த்தா தன்னுடைய தூக்கத்தில் மிதந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலைமையில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இஸ்லாமிய மார்க்கம் என்பது வெறுமனே ஒரு மனிதனுடைய வார்த்தைகளில் மட்டும் இருந்து விடக்கூடாது. அவனுடைய வாழ்க்கையிலும் இந்த மார்க்கம் என்பது இருக்க வேண்டும். இஸ்லாமிய மார்க்கம் என்பது பேசுவதற்குரிய ஒரு கலை மாத்திரம் அல்ல. அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனில் சொல்லக்கூடிய நேரத்தில் லகது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, அல்லாஹ்வினுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இந்த சமுதாயத்திற்கு எங்களுக்கு அழகான முன்மாதிரிகள் இருப்பதாக வல்ல ரஹ்மான் அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனில் பேசுகிறார். அல்லாஹ்வினுடைய தூதரவர்களினுடைய வாழ்க்கை வழிமுறைகளை எடுத்து பார்க்குகின்ற பொழுது என்னென்ன விடயங்களை மனிதர்களுக்கு நீங்கள் இதன்படி நடந்து கொள்ளுங்கள் என்று எடுத்துரைத்தார்களோ அந்த விடயங்கள் எல்லாம் முதலில் தன்னுடைய வாழ்க்கையில் அமுல்படுத்திய ஒரு தலைவராக, ஒரு உத்தமராக வாழ்ந்து மறைந்தார்கள். இன்றைய சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் மார்க்கத்தை பற்றி பேசுவதற்கும் மற்றவர்களுக்கு உபதேசம் செய்வதற்கும் இருக்கக்கூடிய அந்த ஆற்றல், அந்த கம்பீரம் என்பது அந்த விடயத்தை உயிர்ப்பிப்பதற்கு இல்லாமல் போயிருப்பது ஒரு கவலைக்குரிய அம்சமாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனில் ஒரு விடயத்தை சொல்லுகிறான். நாமெல்லாம் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் நன்மைகளை அதிகம் அதிகம் செய்து பிறருடைய சொத்து செல்வங்களுக்கு ஆசைப்படாமல் ஹராமான முறையில் வரக்கூடிய எவ்வளவோ சம்பாத்தியங்களை விட்டு ஹலாலான முறையில் நான் இந்த உலகத்தில் உழைத்து வாழ வேண்டும் என்று பாடுபடுவதற்கெல்லாம் ஒரு உன்னத நோக்கம் இருக்குகிறது. அல்லாஹ்வினுடைய அன்பு எனக்கு கிடைச்சிடணும், அல்லாஹ் தஆலா நாளை எனக்கு சுவர்க்கத்தை தந்துவிட வேண்டும், அவனுடைய பாசத்துக்குரியவர்களாக நாம் மாறிவிட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த உலகத்தில் நல்லவர்களாக, மனசாட்சி உடையவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அல்லாஹ் தஆலா 61வது அத்தியாயத்தில் 3வது வசனத்தில் சொல்லக்கூடிய நேரத்தில் கபுர மக்தன் இந்தல்லாஹ், அல்லாஹ்வினிடத்தில் வெறுப்புக்குரிய ஒரு செயலை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். அல்லாஹ்வினிடத்தில் வெறுப்பு வரக்கூடிய, அல்லாஹ் தஆலா கோபம் கொள்ளக்கூடிய ஒரு செயலை பற்றி சொல்லிவிட்டு அன் தகூலூன மாலா தஃஅலூன், நீங்கள் செய்யாத ஒரு விடயத்தை பிறர்களுக்கு எத்தி வைப்பது, நீங்கள் செய்யாத ஒரு விடயத்தை செய்ததாக கூறுவது என்பது அல்லாஹ்வினிடத்தில் ஒரு பெரும் குற்றமாக, அவன் கோபித்துக் கொள்ளக்கூடிய, அவனுடைய வெறுப்பை சம்பாதிக்க கூடிய ஒரு பழக்கமாக, ஒரு விடயமாக அல்லாஹ் தஆலா இதை கண்டித்து பேசுகிறான். இன்னைக்கு நாம் என்ன செய்கிறோம்? ஒருவர் எடுத்து பார்த்தோன்னு சொன்னால் சுபஹ் தொழுகையிட மகிமை தெரியுமா? சுபஹ் தொழுகைண்டா அது எவ்வளோ பவர்ஃபுல்லான தொழுகை தெரியுமா? இந்த தொழுகையை தொழாமல் இருக்கிறீங்களே, அல்லாஹ் தஆலா இதுக்கு என்ன பாவத்தை வச்சிருக்கிறான் தெரியுமா? இதை தொழுதுட்டா என்ன நன்மை கிடைக்கும் தெரியுமான்னு கம்பீரமாக பேசுவார். அடுத்த நாள் சுபஹ் டைமில் பார்த்தா கேட்டவர் சஃப்ல நிற்பாரு, பேசினவரை பார்த்தா தன்னுடைய தூக்கத்தில் மிதந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலைமையில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் தஆலா இந்த செயலை கண்டிக்கிறான். இந்த செயலை பற்றி அல்லாஹ்வினுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய நேரத்தில் நாம் எல்லாம் இறை தூதர் அவர்களினுடைய மிஅராஜுடைய பயணத்தை பற்றி படித்திருக்கிறோம். பல வகையான செயல்கள், பல வகையான நிகழ்வுகளை அல்லாஹ்வினுடைய தூதர் அவர்கள் அந்த மிஅராஜ் பயணத்தினூடாக கண்டதை நாம் எல்லாம் ஏற்றுக்கொள்கிறோம். அந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வினுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள், அதைத்து லைலத உஸ்ரி பி, நான் அந்த பயணத்தில் போகின்ற பொழுது ஒரு மனித கூட்டத்தை கண்டேன், ஒரு மனிதனை கண்ட, அவர்களுக்கு ஒரு தண்டனை கொடுக்கப்படுகிறது. எப்படியான தண்டனை தெரியுமா? துக்குரபு சிஃபாஹும் பிமுகுராதீல, அவர்களுடைய உதடுகள் நெருப்பிலான கத்தரிக்கோலினால் வெட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு தண்டனை கொடுக்கப்படுகிறது. அல்லாஹ்வினுடைய தூதர் அவர்கள் மிஅராஜுடைய பயணம் போறார்கள், நரகம் எடுத்து காட்டப்படுகிறது, அதில் பல்வேறு வகைப்பட்ட தண்டனைகள் செய்வதை அல்லாஹ்வினுடைய தூதரவர்கள் பார்க்கிறார்கள். அப்படி செய்யப்பட்ட ஒரு தண்டனை தான் நெருப்பிலான கத்தரிக்கோலினால் அந்த மனிதர்களினுடைய உதடுகள் வெட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வினுடைய தூதர் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் மன் ஹாஉலாஇ, யாரப்ப அந்த கூட்டம்,
இந்த அளவுக்கு ஒரு கடுமையா வேதனை செய்யப்படுகிறார்களே, இந்த அளவுக்கு ஒரு கொடூரமான தண்டனைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்க கூட்டம் யார் என்று அல்லாஹ்வினுடைய தூதர்கள் கேட்கக்கூடிய நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகிறார்கள், இவர்கள் யாரு? இந்த உம்மத்தில் உபதேசிக்க கூடியவர்கள் முதன்மையானவர்களாக இருந்தார்கள், நாவாண்மை மிக்கவர்களாக, பேச்சாற்றல் உடையவர்களாக, அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை பற்றி எடுத்துரைக்க கூடியவர்களாகவும், யக்முரூனன் நாஸ் மனிதர்களிடத்தில் நல்ல விடயங்களை ஏவக்கூடியவர்களாகவும், மனிதர்களுக்கு நல்ல விடயங்களை சொல்லிக் கொடுக்கக்கூடியவர்களாகவும், அவர்கள் செய்யக்கூடிய தவறுகளை விட்டும் தடுக்கக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள். ஆனால் தன்னுடைய வாழ்க்கையில் அதை பற்றி ஒரு கணக்கு கிடையாது. நன்மை செய்யணும்னு சொல்லுவாரு, தொழணும்னு சொல்லுவாரு, நோன்பு பிடிக்கணும்னு சொல்லுவாரு, ஜகாத் செய்யணும்னு சொல்லுவாரு. ஆனால் தன்னுடைய வாழ்க்கையில் அதை மறந்த மனிதனாக வாழ்வார். தான் மார்க்கத்தை எத்தி வைப்பதில் மாத்திரம் முதன்மை மிக்கவராக, கம்பீரமான பேச்சுடையவராக இருப்பாரே தவிர செயல்களில் எடுத்து பார்க்கின்ற பொழுது மார்க்கம் சம்பந்தப்பட்ட அனைத்து விடயங்களிலும் ஜீரோவாக இருக்கக்கூடிய நிலைமையில் இருப்பார் என்ற ஒரு விளக்கத்தை என்ன செய்யறாங்கன்னு கேட்டா இந்த ஹதீஸின் மூலமாக மக்களுக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். அன்புக்குரிய அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, சாதாரணமான ஒரு விடயம் கிடையாது. இன்னைக்கு நாம சிம்பிளாக செஞ்சுட்டு போறோம். ஒரு மனிதனை பார்த்து லேசாக நாங்க என்ன செய்யறோம், ஒரு உபதேசம் செஞ்சுட்டு போயிட்டுறோம், நன்மையை செஞ்சுக்கோங்க, இந்த நன்மையில அல்லாஹ் தஆலா உங்களை விரும்பி கொள்ளுவான், இந்த நன்மையை நீங்க உங்களுடைய வாழ்க்கையில கடைபிடித்து கொள்ளுங்கள் என்று அழகான முறையில் உபதேசம் செய்யக்கூடியவர்களாக இருக்குகிறோமே தவிர அதை தங்களுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற ஒரு முன்னேற்பாடு இல்லாதவர்களாக, அதில் ஆர்வம் குறைந்தவர்களாக நாங்கள் வாழ்ந்து கொண்டும் இருந்தோம் என்று சொன்னால் இந்த தண்டனைக்குரியவர்களாக நாங்கள் மாறிவிடுவோம் என்ற ஒரு அச்ச உணர்வை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும்.